உங்களை 10 மாதம் சுமந்த மாதா தாய் நாங்க குடியிருந்த கோயில் யார் தெரியுமா? யாரு? குடியிருந்த கோயில்ல பணம் தானே. ஆமா, பணத்தை பேர் கேட்கிறோம். வளர்ப்பு தந்தை என்னுடைய தாயாக வந்தது சீதையம்மனாகும். உன்னுடைய தாயோ சீதையம்மன். ஆமா. உன்னுடைய தந்தையார் எங்களுக்கு வளர்ப்பு தந்தை எங்களுடைய குரு யாரு? வால்முகி. வால்மீகி. ஆமா. அவர்தான் உங்களுக்கு வளர்ப்பு தந்தை. ஆமா. ஆனா தாய் உங்க அம்மா சீதையம்மன். ஆகட்டும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல எங்களுடைய தாயை காண வேண்டும், எங்களுடைய குருவை காண வேண்டும். ஓடோடி பார்க்கலாமா? இரண்டு பாலர்களும் அன்னைக்குரிய மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய இருவருடைய பாதத்தையே கொட்டி அன்னைக்குரிய வந்தனம் குருவி. மகனே, தாயே, எங்கள் இருவரின் பாதங்களை படித்தபடியினால் இந்த பூவலைகளே இந்த அதாவது அசி பெற்றும் தன் தாயாகப்பட்ட சேதையின் அசி பெற்றும் வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பாய் மகனே. அப்படியா? நான் வளர்த்த என் பிள்ளைகளா எப்படி என்றால், அப்படி தாய் வயிற்றுல பிறந்தாலும் உங்களை சீர்திருப்பமா செல்வாக்காக இந்த தண்டகாரி வளத்திலே நான் வளர்த்திருக்கிறேன். நீங்க வாலிபராக இருக்கிறீங்க. உங்களுக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், விண்விற்ற அனைத்துமே கற்றுக் கொடுத்து விட்டேன். இனிமே உங்களை ஜெயிக்க
வரைக்கும் இந்த அகிலத்துல யாருமே கிடையாது. அப்படியா? ஆமா கண்ணே, சுகமாக வாழ்ந்திருப்போம். அப்படியாக இருந்தாலும் தினந்தோறும் வனத்துக்கு நாங்கள் அதாவது வேட்டையாட செல்வது வழக்கம் அல்லவா? நாங்கள் ஆடி ஓடி விளையாண்டு கொண்டு வர வேண்டும். அதனால நாங்கள் வனத்துக்கு சென்று வருகிறோம். பிள்ளைகளா, குருவே, நீங்க வனத்துக்கு சென்று வேட்டையாடி வாங்க. நான் சிவனை கோரி அரண் பூஜை செய்கிறேன். ஆகட்டும் அப்பா. இடம் கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள். தாங்கள் இருவரும் ஒருவரை போல என்னைக்குமே சினம் குறையாமல் தான் பாய்ந்து ஓட வேண்டும். அதனால வனத்துக்கு சென்று வாருங்கள். அப்படி இருந்தாலும் அக்கா நமக்காக நன்கொடை செய்திருக்கிறது. அண்ணனாகப்பட்டவங்க உங்களுக்காக நன்கொடை செய்திருக்காங்க. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆளிலுமே தலை வைத்து அருகு போல் வேறொன்றி தாயவரின் சன்னதி எப்படி வரலாற்று ஓங்கி வளருதோ அது போல அந்தவர் குடும்பம் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் ஆண்டவன் அது பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். குலகுருவாகிய வதிஷ்ட பகவானே, ராமர் வெட்பனா சுவாமி, நீங்கள் வந்திருக்கிறீரே இந்த அரசவைக்கு என்ன சுவாமி? என்னப்பா உங்களுடைய மனமாகப்பட்டது ஒரு சோர்ந்த முகத்தோடு காணுது. சுவாமி, உங்களுக்கு தெரியாதுதான். எங்கள் தாயாகிய சீதையை வனத்திலே விட்டு வந்து பல ஆண்டுகள் ஆகிறது. எங்களுடைய அண்ணனுடைய முகத்திலே சந்தோஷம் இல்லை. என் அண்ணனுடைய முகத்திலே சந்தோஷம் இல்லாமல் நான் மட்டும் சந்தோஷமாய் இருப்பேன். அதனால சரி, உங்களுடைய சீதையம்மன் கானகத்துக்கு போயிருச்சு. விட்டு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது சுவாமி. பாவத்தை அப்படி இருந்தாலும் இங்க வந்து அஸ்பதாக யாகம் செய்யணும். உங்களுடைய அயோத்தியில அஸ்வமேத யாகம் செய்யணும். ஆமா, சரி. அதனால அஸ்வமேத யாகம் என்று சொன்னாலே கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்வதுதானே அஸ்வமேத யாகம். ஆமா, என் தேவியாகவற்றோல் கானகத்தில் இருக்கிறார். ஓஹோ, நான் எப்படி சுவாமி தனிமையில அஸ்வமேத யாகம் செய்ய முடியும்? உன்னுடைய மனைவி போல ஒரு பதுமை செய்து நம்மளுடைய புறவை கட்டி இந்த 56 தேசத்துக்கும் நம்ம உங்களுடைய சீதையை பதுமையாக செய்து அமைச்சு விடுங்க பார்க்கலாம். அப்படியா சுவாமி, உங்களுடைய வார்த்தைப்படி அஸ்வமேத யாகம் செய்வதாக இருந்தா ஒரு பொறுமையை கொண்டு வந்து அந்த பொறுமையை உலக 56 தேசத்துக்கு அனுப்பணும். ஆமா, நமக்கு உலகத்தில் உள்ள அத்துணை மக்களும் வேண்டிய பொன்பொருள் அந்த யாகத்துக்கு தருவாங்க. ஆமா, அப்படி நமக்கு எதிராளி சதுராகில யாராகிலும் இருந்தால் பொறுமையை பிடித்து கட்டுவார்கள். பொறுமையை அடக்கி நிறுத்துவார்கள் அவருடைய நாட்டிலே. அவனையும் வென்று எதிரி இல்லாமல் வரைக்கும் நாங்கள் அஸ்வமேத யாகத்தை செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி செய்தாதான் இந்த அயோத்தி நகரம் சீர சிறப்போடு நல்லா இருக்கும். அண்ணா லட்சுமணா, சாவியான ஒரு மனுஷர் சொற்படிக்கு நம்முடைய குலகுருவின் வார்த்தை என்றைக்கு வீண் போகாது. அதனால இதோ அஸ்வமேதையாக புறவி வந்து விட்டது. கொண்டு வந்து நெற்றியிலே பட்டத்தை கட்டி லட்சுமணன் கூட துணையாக நீ சென்று வா அப்பா. அண்ணா, நான் மட்டுமா? அண்ணாவாகிய பரதன், தம்பியாகி சத்துருக்கன், இந்த லட்சுமணன், நம்முடைய அனுமார் யாவற்றார் இவர்களும் துணைக்கு சென்று வருகிறோம். நீங்கள் இருங்கள், அஸ்வமேத யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் சென்று வருகிறோம். அண்ணனுடைய வார்த்தைப்படி அவருடைய நெற்றியிலே நான் எழுத வேண்டும். நெற்றி காட்டு. அயோத்தி மன்னனாகிய தசரதர் குமாரன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அஸ்வமேத யாகம் செய்கிறார். 56 தேச நாட்டு மன்னர்களும் வேண்டிய பொன்பொருள்களை அளிக்கிறார். யாராகிலும் ராமபிரான எதிரியாக நினைத்தால் இந்த பொறுவியை பிடித்து கட்டலாம். இப்படி பொறுவிக்கு பின்னால் வருபவர் பரதன், சத்ருக்கன், லட்சுமணன், அனுமான் யாவற்றார் பேர்களும் பின்தொடர்ந்து வருகிறோம். புறவியே, இந்த உலக 56 தேசமும் சென்று வரியா? சென்று வரியா? என்ன பண்ற? சென்று வரியா? என்ன பண்ற? புறவியே, இனிமேல் அடிக்க மாட்டேன், கொண்டு போடுறேன். உலக 56 தேசம் சுத்தி வா. பின்னாடி நாங்க வரோம். உனக்கு என்ன வேணும்?